மக்களை சந்திச்சு என்ன செய்ய போறாங்க? மக்களை சந்திச்சு எதுக்காக மக்களை சந்திக்கிறாரா? என்ன சார் கலாய்க்கிற மாதிரி இல்ல நான் கேட்கிறேன். மக்களை சந்திக்கிறார் இல்லைங்க. இல்ல நீங்க எதுக்கு மக்களை சார் சந்திக்க போறாரு? தலைவர்கள்ன்றது மக்களை சந்திக்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் மக்களை சந்திக்கிறாங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு தீர்வை நோக்கில போகணும். சார் நீங்க என்ன தீர்வு பிரச்சாரம் கொடுக்க சார் போறீங்க? என்ன இப்போ பிரச்சாரம்? 2026க்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுல்ல அதுக்கு ஓ, பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு புறப்பட்டாரா? கரெக்டா வந்து இப்ப படத்தை முடிச்சாரு. படத்தை முடிச்சதுமே அடுத்து வந்து படம் இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ வேற அவங்க மனைவி வேற ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தியில வேற போட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. பாத்தீங்களா பார்க்கலையா? ஏர்போர்ட்ல வந்து அவங்க மனைவி இறங்கி இருக்காங்க. சார் மனைவிக்கு பின்னாடி வந்து அவங்க பையன் நான் இருக்காங்க. கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் என்ன சார் எல்லாமே சம்பந்தம் இருக்கு. ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இருக்கு. அதாவது எப்படின்னா, நான் வந்து சொல்றது தப்பா எடுக்காதீங்க. இவருக்கு இப்ப என்ன தேவை இருக்குன்னு கேட்கிறேன். இப்ப தேர்தல்ல வந்து நாடு நல்லா தாங்க போய்க்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இவர் வந்து இப்போ பாருங்க. இப்போ நேபாளில நேபாளில ஒரு மாபெரும் புரட்சி நடந்திருக்கு. அங்க போய் இந்த சினிமாக்காரங்களா போய் பண்ணாங்க. இந்த சினிமாக்காரங்களுக்கு பூரா என்ன வேலைன்னா, கிளீனா அந்த சினிமா நடிச்ச புகழ வச்சுக்கிட்டு, ஒரு வயசு அப்படி ஆகி நீ அவ்வளோதான் டான்ஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற நேரத்தில, டப்புன்னு நேரடியா அந்த முதல்வர் தான். இவங்க அந்த எம்எல்ஏ, எம்பி வேற அந்த அதெல்லாம் நேரடியா முதல்வர் பதவிக்கு தான் வருவாங்களாம். இல்ல சார் அதான் வரலாறு, பழைய வரலாறு எடுத்து பழைய பாருங்க. வரலாறு இருக்கு அதனால இவர் வந்து போகட்டும், நல்லா வந்து சனிக்கிழமை மட்டும் தான். அது என்ன சனிக்கிழமையா போட்டிருக்காரு, அது என்னன்னு தெரியலையே. ஒண்ணே ஒண்ணு மட்டும் இல்ல சார் ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது என்ன காரணம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து யோசிச்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் பாராட்டுகள் அரே அப்பா. தெரிவிச்சிருக்காங்க சார். ஏன்னா மக்களுக்கு வந்து வேலைக்கு போற நாட்கள்ல எதுவுமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. மொத்தத்துல நீங்களே டிஸ்டர்பன்ஸ் தானே.